கக்காஷி இப்ப உங்க 2 பேரையும் டெஸ்ட் பண்ண போறாரு. அவரை எதிர்த்து எப்படி போட்டி போடுறீங்கன்றத பார்த்துதான் உங்க வருங்காலத்தை முடிவு பண்ணுவேன். வருங்காலத்தை முடிவு பண்ண இவங்க யாரு? இங்க பாரு, டக்குன்னு குளிச்சுட்டு சீக்கிரம் வெளியே வா. நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன். என்னது டேட்டிங் போறோமா? சிங்கிள் பசங்க இப்ப மிங்கல்லாக வந்திருக்கோம் தாஜ்மஹால் கட்டரு. கம் ஆன் गाइस, பேசுனது போதும், கிளம்புவோம். பக்கத்துல பத்திக்கிட்டு எரியறவன இந்த மழையே பக்குன்னு அணைச்சிரும் தான் நினைக்கிறேன். ஏட்டானதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. புது ஸ்குவாடுக்கு லிஸ்ட் தயாரிக்கிறதுக்கு நான் நினைச்சதை விட அதிகமான நேரம் எடுத்துருச்சு. ஹலோ சென்சை, ஒரு புது டீமா இதுதான் நம்மளுடைய முதல் மிஷன். கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். தொண பேசிட்டு இருக்காத, வாய் மூடு. எதுக்கு இப்ப தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? கக்காஷி சென்சை ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் உனக்கு தெரியாதா? என்ன நமக்கு இருக்கிற மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிக்கிட்டே இருக்கேன். நம்ம சாதிச்சிட்டோம். சாஸ்கேவ நம்ம புடிச்சிட்டோம். உனக்குள்ள பல திறமை இருக்கு டேடாரா. பொழுதி போனதுக்கு அப்புறம் பாராட்டி டைகர் கா ஹுக்கும். என் மேல கோவமா இருக்கலாம். என்ன பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியல இந்த பெருசுக்கு. என்ன செய்யணும் சொல்லுங்க. 8 நிஞ்சா ஹவுண்ட்ஸ் ரெடி. ஹே பாக்கு, நீயா? என்ன நருட்டோ நீயா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஓ, இத்தனை வருஷம் ஆனாலும் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. நீயும் கொஞ்சம் கூட மாறல. இருங்க லேடிஸ், முன்னாடி இந்த படக்கு இப்ப நான் ரெஸ்டாரண்ட் மிஷனை கொடுக்க போறேன். நிஜமாவா? எஸ் ரேங்க் மிஷனா? நிஜமாவா? கேட்டியா? நமக்கு எஸ் ரேங்க் மிஷன் கொடுக்க போறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியுமா? இந்த ரூம் கிடையாது, அவங்க வேற ரூம்ல இருக்காங்க. ஆமா, இவங்களால என்ன பண்ணிட முடியும்? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா மியூசிக். இங்க பாரு, என்ன மிஷன் கொடுத்தாலும் அது அமைதியே ஏத்துக்கோ. சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத. கவலையப்படாத, நான் ரொம்பவே மாறிட்டேன். இப்ப என்ன, உன்னால இந்த வேலை எல்லாம் பண்ண முடியாதா? ஆமா, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல. எனக்கு ஈஸியான மிஷன் வேணும்னு நான் கேட்டேனா? என்ன மன்னிச்சிருங்க தலைவியே, இவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்பட. தேர்ட் ஹோக்காக எவர் ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் எப்பவும் என்ன செய்யறோங்கிறத தெரிஞ்சு செயல்படுவாரு. என்ன இப்ப என்ன சொன்ன? இப்படி வாயை மூட போறேன். சீக்கிரமாவே இந்த இடத்தை பத்தி நான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அது கிடக்கட்டும், முதல்ல இந்த இடத்தை பத்தி நான் ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். ஒரு பக்கம் முதடு, மறுபக்கம் நெருப்பு, சொர்க்கம் நடுவினிலே. பாரு, இங்க பாரு, நம்ம கொஞ்சம் கூட ஓய்வே இல்லாம வேலை செய்யறோம். நமக்கு ரெஸ்ட் முக்கியம். நீ எல்லாம் வாயே பேசக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கிறது தவிர வேற என்ன பண்ண? அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. அந்த நாதன் ஹைட் அவுட்ல நீ என்னத்த கிழிச்ச? என்ன பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல. நீ அது சரி, என்னமோ வரவே மாட்டேன்னு பெருசா பேசுன. அப்புறம் எதுக்கு மேடம் வந்தீங்க? என்னமோ நான் தான் இந்த ஊரோட ஒக்காக என்ன பெருசா பேசுனீங்க. ஏதோ மத்த நிஞ்சாக்கள் வேலை செய்யறாங்களா? எனக்கு குதூகலம் கேக்குதா? அப்ப சரி, ஆரம்பிக்கலாம். ஓ, இழுத்து விட்டோன்னு ராக்கெட் மாதிரி மேல போயிட்டான். சும்மா சொல்லக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வெயிட் கை தான். இப்போ நான் யாருங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. எத்தனை ஷேடோ க்ளோன்ஸா? நம்மளால இவ்வளவு சமாளிக்க முடியாது. வாங்க போலாம். டே தம்பி, இத பாரு, இதுக்கப்புறம் எங்களை ஃபாலோ பண்ணாத, புரியுதா? இன்னொரு வாட்டி சிக்குன்னு அவனை சதைச்சிரு. गाइस அண்ட் சைடு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க? என்ன கேள்வி கேக்குற கண்ணா? என் உற்சாகமும் உழைப்பும் குறையறதுக்கு வாய்ப்பே இல்ல.
காய் சென்சை சரி போட்டும். என் கூட்டத்துல கலைஞனா நான் ஒருத்தனாவது மிச்சம் இருக்கனே. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி இவரை காப்பாத்தணும் கத்திரி. அவங்களை இப்ப எதுக்காக போக விட்ட? பிரச்சனையை வெத்தலை பாக்க வச்சு வரவேற்க உன்னால மட்டும்தான் முடியும் நருட்டோ. இத பாருங்க गाइस, இன்னைக்கு எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓ மூளை என்ன முதுகுல வச்சிருக்க? இங்க பாரு நருட்டோ, இன்னொரு வாட்டி தலைகீழா தான் குதிப்பன்னு குதிச்ச பொளந்துருவேன் பொளந்து. ஏய் குச்சி முடி மாட்டியா? எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டியா? அந்த ஸ்க்ரோல்ல எழுதி இருக்கிறத பண்றதுக்கு தானே ட்ரை பண்றேன். என்ன ஒரு ஆச்சரியம், ஒரு வழியா டேடா கதையை முடிச்சிட்டாங்க போல இருக்கே. அதுவும் சாதாரணமாலாம் இல்லையே, வேட்டை கொடுத்து கையிலே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்த தொல்லாவனா இவனோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. மரியாதையா என் கையை விடுற அறிவு கட்டவனே. ஏய் நீ இன்னும் சாவலியா? ரோபி, கடவுளுக்கும் ஒரு அளவுக்கு தான் பொறுமை இருக்கும். இன்னொரு தடவை என்ன நீ கிண்டல் பண்ணனா உனக்கு பேசுறதுக்கு வாய் இருக்காது. அதன பூ வந்து நினைச்சியா? வெடி அவனா கையில பிடிப்பானா? அவன் தான் உனக்கு எச்சரிக்கை கொடுத்தான்ல. என்ன ஒரு ஆச்சரியம், நெஞ்சா ஆகிறதுக்கான நோக்கம் என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டானா? சுனாடே மட்டும் கிடையாது, எல்லா பொண்ணுங்களையும் நான் என் கையில போட்டுப்பேன். ஏதாவது ஒரு வழி இருந்தே ஆகணும். கண்டிப்பா இதுக்கு ஒரு வழி இருக்கணும். ஆமா, அது என்ன வழி? அது தெரிஞ்சா சொல்ல மாட்டோம். அறிவு கிட்டவனே. பெரிய புரட்சியாளனுக்கு வழிகாட்டினதா நினைச்சு என்ன பாராட்டுவாங்கல்ல. நீ புரட்சியாளனோ வழிகாட்டியோ யாரா வேணா இரு, ஆனா இப்ப என்கிட்ட அன்பா பேசு. பேப்பர் கூட பேசுறதை விட உன் கூட பேசுறது நல்லாதான் இருக்கு. வெள்ளமா? ஷிகமாரு, தலைக்கு வந்த ஆபத்து தலப்பாவோட போச்சு. அந்த பறவைய பார்த்து கொஞ்சம் சரி அன்பா நடந்துக்க முயற்சி பண்ணு. என்ன அதுகிட்ட அன்பா நடந்துக்கணுமா? ஆனா எப்படி இப்படியா? ஹே பச்சை கிளி, நாம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போமா? ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி நானும் சாக்குராவும் ஒன்னா ஜாலியா வாழ்வோமே. என் வாழ்க்கையில அதுக்கப்புறம் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கும். ஐயே காய் சென்சை, நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஆமா சொல்லுங்க. ஷிகமாரு, நீங்க 3 பேரும் என்ன உளறிக்கிட்டு இருக்கீங்க? ராக்லியோடைய சென்சை இங்க எங்க வந்தாரு? ப்ளீஸ், எனக்கு அந்த 4வது ஹோகாகேவோட லெகசி எப்படியாவது வேணும். இப்போ நீங்க 4th ஹோகாகேவோட அல்டிமேட் சீக்ரெட்ட தெரிஞ்சுக்க போறீங்க. அப்படின்னா இதுல என்ன எழுதி இருக்குன்னு பார்த்தா, ஒரு திறமையான நிஞ்சா குறுக்கு வழியை பத்தி எப்பவுமே யோசிக்க கூடாது. All my friends are toxic, all ambitionless, so rude and always negative. இதான் டைம், உள்ள போயிடலாம். நீ இப்ப எங்க போற? ஏன்னா உன்ன மாதிரி குழந்தையான நிஞ்சா கிட்ட இவ்ளோ பெரிய வேலையை ஒப்படைக்க முடியாது. பாரு, அவங்கள ஒரு டீமா பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. இந்த பாரு, தெரியாம மூக்க நுழைக்காத. நீ தொடர்ந்து எல்லாமே வம்புல தான் முடியுது. மீறி போவனா என்ன ஆள விட்டுருப்பா. பிஞ்சு வயசுல நெஞ்சு பூரா பில்டப், ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆவாதுன்னு உனக்கு சொல்லி தரலையாப்பா? இதெல்லாம் ரொம்ப தப்பு.
வாங்கோ